بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்புகளில் ஒன்று, படைத்த இறைவனை வணங்கும் பொழுது தூய்மையை பேண வேண்டும். ஒருவருக்கு இறைவனால் அங்கீகரிக்கப்பட தகுதியான ஒரு வணக்கத்தை ஒருவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உடல் சுத்தம், உடை சுத்தம், தொழும் இடம் சுத்தம், மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும். இதில் ஒன்று இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய வணக்கம் நிராகரிக்கப்பட்டுவிடும், அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியற்றதாக ஆகிவிடும். அந்த அடிப்படையிலே இஸ்லாம் தூய்மையை வலியுறுத்துகிறது, சுத்தத்தை வலியுறுத்துகிறது. நீங்கள் இறைவனை வணங்கச் சென்றீர்கள் என்று சொன்னால் வணங்குவதற்கு முன்பாக உங்களுடைய உடல் சுத்தமாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்யப்பட வேண்டும், மலஞ்சலம் கழித்தால் சுத்தம் செய்யப்பட வேண்டும். அதை தொடர்ந்து இவருடைய முகம், கை, கால்கள் இவைகள் அனைத்தும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகு இறைவனுக்கு முன்பாக இவர் நின்று தன்னை வணக்கத்திற்குரியவனாக, வணங்கக்கூடியவனாக இவன் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் அழகிய முறையில் ஒளி செய்தால் அவருடைய உடலை விட்டும் நகங்களை விட்டும் பாவங்கள் அனைத்து வெளியேறிவிடுகிறது. பாவங்கள் என்று சொன்னால் நாம் செய்த பாவங்களும் இங்கு கவனத்தில் கொள்ளப்படும். இன்னொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களும் வெளியாகிவிடும். அசுத்தம் என்று சொன்னால் கிருமிகளும் வெளியாகிவிடும். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதையெல்லாம் விட ஒழு சம்பந்தமான ஒரு செய்தியை ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸின் வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒழு செய்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள், முதல் பலன், இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. இன்னொரு பலன் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபா பெருமக்கள், தோழர் பெருமக்களுக்கு மத்தியிலே சொன்ன ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரைக்கு வந்து, கபர் இருக்கக்கூடிய கபர்ஸ்தானுக்கு வந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். இறை விசுவாசிகளான கூட்டத்தாரின் வீடுகளில் உள்ளவர்களே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் உங்களை நாங்கள் வந்து சேருவோம் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் என் சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று கூறினார்கள். அப்ப சுத்தி யார் இருக்கா? சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க இந்த சம்பவத்தை. கபர்ஸ்தானுக்கு போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன், ஓ இறை விசுவாசிகளே, மன்னரை வாசிகளே, உங்கள் மீது ரப்பனுடைய, இறைவனுடைய சலாம் உண்டாகட்டும் என்பதாக வாழ்த்து செய்தி சொல்கிறார்கள். வ இன்னா இன்ஷா அல்லாஹு லாஹிகூன், நிச்சயமாக அல்லாஹ் நாடினா உங்களை நாங்களும் என்ன செய்வோம், அடுத்து வந்து சேருவோம், எங்களுக்கும் மௌத் இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் என் சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப கூட இருந்து சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், இறைத்தூதர் அவர்களே, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் உங்களின் சகோதரர்களாக இல்லையா என்று கேட்டார்கள். சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன்னா அப்ப நாங்க உங்கள் சகோதரர்கள் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் என் தோழர்கள், நம் சகோதரர்கள் இதுவரை இன்னும் வரவில்லை, அப்படி வராதவர்களை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க வந்து எனக்கு தோழர்கள், ஆனா நம்முடைய சகோதரர்கள் இதுவரைக்கும் பூமிக்கு வரல, அவங்க இனிமேத்தான் வரப்போறாங்க. அப்ப அவங்க வந்தா நீங்க எப்படி பார்ப்பீங்க யார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் சமுதாயத்தில் இதுவரை வராதவர்களை எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்ற ஒரு கேள்விக்கு ஸல்லல்லாஹு பதில் சொன்னாங்க. அவர்கள் ஒரு கருப்பு நிறமுடைய ஒரு குதிரை, பிளாக் கலர்ல இருக்குது, அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த குதிரைகளுக்கு மத்தியிலே கை, கால், முகம் வெளுத்த குதிரை, வெண்மை நிறைந்த ஒரு குதிரை ஒன்று இருந்தால் அந்த குதிரையை எப்படி ஒருவர் எளிதாக அடையாளம் கொண்டு கொள்வாரோ? குதிரைகள் நிறைய இருக்குது, எல்லாமே பிளாக் ஹார்ஸா இருக்குது. அதுல ஒரே ஒரு குதிரைக்கு மட்டும் என்ன இருக்குது, அப்படியே தலையில நெத்தியில ஒரு ஒயிட் கலர் இருக்குது,
அதனுடைய 4 கால்களிலும் என்ன இருக்குது? முழங்கால இருந்து அப்படி ஒரு ஒயிட் இருக்குது. அப்ப அந்த கருப்பு குதிரைகளுடைய கூட்டத்தில் எப்படி இந்த வெள்ளை குதிரையை, வெள்ளை அடையாளமிட்ட இந்த குதிரையை ஒருத்தர் அறிந்து கொள்வார்களோ அதுபோல நான் நாளை மறுமையிலே இவர்களை எளிதாக அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்க. யார சொல்லலாம்? இறைத்துதரவர்களே, நிச்சயமாக நம் சகோதரர்களுக்கு எப்படி இது ஒரு அடையாளமாக ஆகும்? சொன்னார்கள், ஒழுவின் காரணமாக கை கால் முகம் வெளுத்தவர்களாக மறுமை நாளில் வருவார்கள். நான் அவர்களுக்காக அந்த ஹவுல் என்ற தடாகத்தில் அருகே காத்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாருங்க, ஒரு தொழுகையாளிகளுக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் கிடைக்குது பாருங்க. ஒரு தொழுகையாளிக்கு, அவர் தொழுகையாளியா இருந்தால் அவர் ஒளி செய்வார். ஒளி செய்யறது எவ்வளவு அழகா செய்யறோம், எவ்வளவு பரிபூர்ணமா செய்யணும், எவ்வளவு நிதானமா செய்யணும். வேக வேகமா அறக்க பறக்க செய்யாம நிதானமா கைகளை முதல்ல மணிக்கட்டு வரைக்கும் கழுவுறது, விரல்களை கோதி கழுவுறது, அதுக்கப்புறம் வாயு கொப்பளிக்கிறது, மிஸ்வாக் செய்யறது. வாயு கொப்பளிக்கிறது கூட எப்படி கொப்பளிக்கணுமா? அப்படி அந்த கருகர் செய்யணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நாக்கை சுத்தம் செய்யுங்கள். அதுக்கப்புறம் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி இடதுகை சுண்டு வரலால் சுத்தம் செய்யுங்கள். அதற்கு பிறகு முகத்தை கழுவுங்கள். முகத்தை கழுவணும் ஏனோ இல்லை, நெற்றி ரோமத்திலிருந்து நாடுக்குழி வரைக்கும் கழுவுங்க. இந்த வலது காதை சோனையிலிருந்து இடது காது சோனை வரைக்கும் கழுவுங்க. முகத்தை பரிபூர்ணம் கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்து கைகளை முதல்ல வலது கையை முழங்கை உட்பட கழுவுங்கள். அடுத்து இடது கையை கழுவுங்கள். அதற்கு பிறகு தலைக்கு மசகு செய்து காதுக்கு மசகு செய்யுங்கள். பிடரிக்கு என்ன செய்யுங்க? ஈரக்கையால் தடவுங்கள். அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு உங்களுடைய கால்களை கணுக்கால் உட்பட கழுவுங்கள். இவ்வளவு விஷயங்களை ஒருத்தர் ஒவ்வொரு தொழுகைக்கும் அப்படி கழுவ 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 இவருடைய பாவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போகுது, கிருமிகள் எல்லாம் ஒரு பக்கம் போகுது. இன்னொரு மிகப்பெரிய பாக்கியம், நாளைக்கு மறுமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகையாளிகளை அந்த ஒழுவின் மூலமாக, அந்த பிரகாசத்தின் மூலமாக ரொம்ப ஈஸியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்கெல்லாம் தொழுகையாளிகள், இவர்கள்லாம் என்னுடைய சகோதரர்கள் என்பதாக ஈஸியாக கண்டுபிடிக்கிறது மட்டுமல்லாம அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் பாக்கியம் என்னதுங்க? நாளைக்கு மறுமையில தாகம் தாகம் அப்படிப்பட்ட ஒரு தாகம் அடிக்குமா? இந்த ஹவுல் என்ற தடாகத்திலிருந்து யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் தண்ணி வாங்கி ஒரு மடக்கு குடிச்சிடுறாரோ அதுக்கு பிறகு அவருக்கு தாகமே அடிக்கிறது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகு அவருக்கு தாகமே வராது. அதுக்கு பிறகு அவர் ஒரு பொழுது தண்ணி குடிக்கணுங்கிற வேண்டிய அவசியமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை வெகுமதியை இந்த ஒழுவின் மூலமாக ஒரு ஒழு செய்து தொழுவதன் மூலமாக நமக்கு இந்த ஹதீஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியை இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒழு மிக மிக அவசியம். ஒழு எப்பொழுதுமே ஒழுவோடு இருப்பது மிகச் சிறந்தது. நாம் நம்முடைய உடலிலிருந்து ரூஹ் வெளியாகும் பொழுது, நம்முடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது, நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது நம்முடைய உடலில் ஒழுவோடு இருக்கும் சமயத்தில் நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அசுத்தமான நிலைமையிலே இந்த ரூஹானது உடலை விட்டு வெளியே போகும் பொழுது ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு ரூஹ் வெளியே போகுமா? என்னுடைய அசுத்தமான நிலைமையில உன்னை விட்டு பிரியற மாதிரி ஆக்கிட்டேன்னு சொல்லி. அப்ப இந்த தாயும் ஒழு, நிரந்தரமான ஒழுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அவருடைய உடம்பை விட்டு ரூஹானது எப்படி போகும்? சுத்தமான நிலைமையில் அந்த ரூஹ் அதுவும் பரிசுத்தமான நிலைமையில் வெளியாகும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய ஹாலில் என்ன செஞ்சாங்க? தண்ணி எடுத்து அந்த சக்கராத்துக்கு வேதனைக்காக முகத்துல தண்ணியை ஊற்றிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம், ஒளி செஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆயிஷா ஒளி செஞ்சு விட்டாங்க, மிஸ்வாக் செஞ்சு விட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். இதெல்லாம் ஹதீஸ்களை கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம அந்த நேரத்தில் அந்த உணவுடைய சேகன் இருக்காது. அதனால நம்ம சுயநினைவோடு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தொழுகைக்கு மட்டும் ஒழுவோடு இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தையும் தாண்டி ஒரு கூடுதல் ஸ்பெஷல் ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு சொன்னா, ஒழு போயிடுச்சுன்னு சொன்னா உடனே போய் ஒளி செஞ்சுட்டு வந்துடுறது. சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒளி செஞ்சாச்சுன்னா வாய்ப்பு இருந்தால் உடனே ஒரு 2 ரக்காயத்தை தொழுகிறது. இதெல்லாம் நாளைக்கு மறுமையில நமக்கு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டக்கூடியது என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை காட்டி தரக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்மால் உணர முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதனுடைய விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வார்.